வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 13ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, 12ஆம் தேதிக்குள்ளேயே வந்து கரெக்ஷன் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், 10th டீட்டெயில், அடுத்ததாக அட்ரஸ்ஸு, உங்களோட கேட்டகிரி, அடுத்ததாக வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் திரும்ப அப்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். உங்களோட டொமிசில் டிஸ்ட்ரிக்ட் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து எஸ் நோ அப்படிங்கிறத தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் மாற்றிக்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். என்சிசி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் கொடுக்காம விட்டுட்டீங்க இல்லைனா தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது நீங்கள் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான அந்த கரெக்ஷன் விண்டோவில் என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணும், என்னென்னதை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாக வீடியோ வந்து நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 200 பே பண்ணணும். அதுலேயும் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸும் கொடுப்பாங்க. அப்படி 2வது டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 500 நீங்கள் பே பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாருமே பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் யாராக இருந்தாலுமே வந்து கரெக்ஷன் விண்டோவில் வந்து திரும்ப நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ ஓகேவா, அது ஓகேவா, இந்த சிக்னேச்சர் ஓகேவா, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தனித்தனியாக ஒவ்வொருத்தரோட அப்ளிகேஷனையும் என்னால் கிராஸ் செக் பண்ண முடியாது. அது வந்து டைம் பத்தாது அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.